أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده لا شريك له في ألوهيته ولا ند له في ربوبيته ولا مثيل له في أسمائه وصفاته ليس كمثله شيء وهو السميع البصير والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه المبارك فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், புனிதமான இறை இல்லத்திலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய பேரருள் என்றென்றும் நிரப்பமாக உண்டாவதாக. வாழும் காலமெல்லாம் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதையே பிற மனிதர்களுக்கு எடுத்துரைத்து அதே சூழலில் மரணத்தை தழுவி நாளை மறுமை நாளையில் அன்னலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை, பொறுமையின் பொக்கிஷம், மனித குலம் மாணிக்கம், தியாகத்தின் சுடர் விளக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே குடும்பம் சகிதம், உற்றார் உறவினர்கள் சகிதம், நண்பர்கள் சகிதம் நுழையக்கூடிய பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா அவனை வணங்குவதற்காகத்தான் நம்மை படைத்திருக்கிறான். وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ. மனிதர்களையும் ஜின் வர்க்கத்தினரையும் அவனை வணங்குவதற்காக அன்றி வேற எதற்கும் அல்லாஹ் படைக்கவில்லை. அவனுடைய வணக்கம் உடல் ரீதியாக இருக்கிறது. அமாலுல் பதன், அமாலுல் ஜவாரிஹ், உடலை வருத்தி உடல் மூலமாக செய்யக்கூடிய வணக்கங்கள் உண்டு. அமாலுல் கல்ப், உள்ளம் ரீதியாக செய்யக்கூடிய இபாதத்துகளும் உண்டு. அந்த வரிசையில் பொருளாதார ரீதியில் பொருளாதாரத்தை பயன்படுத்தி நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளும் உண்டு. பொருளாதார ரீதியில் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் பல வகைகள் இருக்கிறது. ஏழைகளுக்கு உதவி செய்வதாக இருக்கட்டும், அனாதைகளுக்கு உதவி செய்வதாக இருக்கட்டும், விதவைகளுக்கு கொடுத்து உதவுவதாக இருக்கட்டும்,
பள்ளி வாசல்கள் கட்டுவதற்கும் மதரசாக்களை நிர்வகிப்பதற்கும் நாம் செலவழிப்பதாக இருக்கட்டும். இப்படி பல வழிகளில் நாம் பொருளாதாரத்தை பயன்படுத்தி இபாதத்துகளை நாம் செய்ய முடியும். இந்த இபாதத்துகளுக்கு அல்லாஹு தஆலா பல்வேறு வகையான பலவிதமான சிறப்புகளை வைத்திருக்கிறார். அந்த சிறப்புகளை குறித்து நாம் அறிய இருக்கிறோம். பல விஷயங்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம், படித்திருப்போம். ஒரு நினைவூட்டலாக உங்களுக்கு மத்தியில் இங்கே சொல்லப்படுகிறது. காரணம், இந்த சிறப்புகளை உள்வாங்கிக் கொண்டு, இந்த சிறப்புகளை புரிந்து கொண்டு, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த செல்வத்தை பயன்படுத்தி அவனுடைய வழிகளில், அவன் விரும்பக்கூடிய, அவன் ஏவி இருக்கிற அந்த வழிகளில் நம்முடைய பொருளாதாரத்தை செலவழிப்பதன் மூலமாக அல்லாஹும் அவனுடைய தூதரும் வாக்குறுதி அளித்த என்னவெல்லாம் உலக ரீதியான மறுமை ரீதியான இன்பங்களை, சிறப்புகளை சொல்லி தந்திருக்கிறார்களோ அவர்களை பெற வேண்டும் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே நாம் ஏற்படுத்தி கொண்டு அந்த காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் இந்த மனித சமூகத்திற்கு பல்வேறு வகையான நியாமத்துகளை வழங்கி இருக்கிறார். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகள் எண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறது. அவ்வளவு நியாமத்துகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளை நீங்கள் எண்ணி பார்ப்பீர்களானாலும் உங்களால் எண்ணி மீற முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அவ்வளவு நியாமத்துகள். இப்படி பல்வேறு நியாமத்துகளில் அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை, செல்வத்தை ஒரு நியாமத்தாக நமக்கு கொடுத்திருக்கிறார். பொருளாதாரம் ஒரு நியாமத். அல்லாஹு தஆலா ஈமானை மிகப்பெரிய நியாமத்தாக நமக்கு வழங்கி இருக்கிறார். அல்லாஹு தஆலா ஆஃபியத் என்ற ஆரோக்கியத்தை மிகப்பெரிய நியாமத்தாக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறார். அந்த வரிசையில் அல் மால், பொருளாதாரத்தை நமக்கு அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கிறார். இந்த பொருளாதாரத்தின் மூலமாக பல வழிகளில் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தக்கூடிய வழிகளில் நாம் அதனை செலவு பண்ண முடியும். ஐம்பெரும் கடமைகளில் ஜகாத்தாக இருக்கட்டும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. ஐம்பெரும் கடமைகளில் இறுதி கடமையாக ஹஜ்ஜாக இருக்கட்டும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. இந்த இபாதத்தை, வணக்கத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் பொருளாதாரம் அவசியமாக இருக்கிறது. அதனால்தான் இந்த இபாதத்துகளை செய்வதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பொருளாதாரம் இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நியாமத்தாக இருக்கிறது. அல்லாஹ் இந்த மனித சமூகத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடை. அல்லாஹ் கொடுத்திருக்கிறான செல்வத்தை. வயும்திதுக்கும் பிஅம்வாலி வபனீன் வயஜ்அல் லக்கும் ஜன்னாத்தி வயஜ்அல் லக்கும் அன்ஹாரா. பொருள்களையும் பொருளாதாரத்தையும் ஆண் மக்களையும் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்து உதவி புரிந்திருக்கிறார். உங்களுக்கு தோட்டங்களையும் உற்பத்தி செய்து அவற்றில் நதிகளையும் ஓட வைத்திருக்கிறான் அல்லாஹு தஆலா. ஆண் மக்களும் பொருளாதாரமும் அல்லாஹ் மனித சமூகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியாமத். இந்த நியாமத் ரிஸ்க். இந்த நியாமத்தை அல்லாஹ் விரும்பக்கூடிய வழிகளில் நாம் செலவழிக்க வேண்டும்.
பொருளாதாரம் அல் அம்வாலுல் மஜ்முஆ ஒன்று இருக்கிறது, சேர்ந்த திரண்ட பொருளாதாரம். இந்த பொருளாதாரம் திரண்ட பொருளாதாரம் ஃபிரௌனிடத்தில் இருந்தது, ஹாமானிடத்தில் இருந்தது, இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய விரோதிகளிடத்தில் எல்லாம் இருந்தது. அம்வால் முபாரக்கா, பரக்கத்து பொருந்திய பொருளாதாரம் என்பது அல்லாஹ் விரும்பக்கூடிய வழிகளில் நாம் அதை செலவு செய்கிற பொழுதுதான் அது பரக்கத் பொதிந்த பொருளாதாரமாக ஆகிவிடுகிறது. அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க் இது. வகாய்யிம் மின் தாப்பத்தின் லா தஹ்மிலு ரிஸ்கஹா, அல்லாஹ் சொல்லுகிறார். உயிர் வாழும் பிராணிகளில் எத்தனையோ இருக்கின்றன, மனிதர்களும் கூட ஒரு வகையில் பிராணிதான். அவை தங்கள் உணவை சுமந்து திரிவதில்லை. அல்லாஹ்தான் அந்த பிராணிகளுக்கும் உணவளிக்கிறான், உங்களுக்கும் உணவளிக்கிறான். ஏன் நீங்கள் கவலைப்பட வேண்டும்? வஇய்யாக்கும் வஹுவ ஸமீஉல் அலீம், அல்லாஹு யர்ஸுகுஹா வஇய்யாக்கும், அந்த பிராணிகளுக்கும் அல்லாஹ் தான் ரிஸ்கை கொடுக்கிறான், உங்களுக்கும் கொடுக்கிறான். ஏன் கவலை உங்களுக்கு? ஏன் பதட்டம்? வேண்டாம். அல்லாஹ்வே அவனே அனைத்தையும் செவியுறுவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆக அருமை தோழர்களே, நண்பர்களே, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தை அவன் விரும்பும் வழிகளில் செலவு செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி செலவு செய்வது ரெண்டு வகையாக இருக்கிறது. ஒன்று வாஜிப், கட்டாயமாக நாம் செலவழித்தே ஆக வேண்டும், கட்டாயமாக செலவழிக்க வேண்டியது. இன்னொன்று முஸ்தஹப்பு, நாம் செலவழிக்கவும் செய்யலாம், செலவழிக்காமலும் இருக்கலாம். என்றாலும் செலவழிப்பது என்பது மார்க்கம் ஆர்வமூட்டுகிறது. செலவழிப்பதின் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. செலவழிப்பதின் மூலமாக அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. அதில் ஒன்று, ஒரு மனிதன் அல் இன்ஃபாக்கு அல நஃப்ஸ், தனக்கு தானே அவன் செலவழித்துக் கொள்ள வேண்டும். தனக்கு தானே செலவழித்துக் கொள்வது அவன் மீது கட்டாயம். யாரிடத்திலையும் யாசகம் கேட்கக்கூடாது. தனக்கு தானே அவன் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும், செலவழிக்க வேண்டும். ஒரு முறை சஹாபாக்கள் பள்ளி வாயில உட்கார்ந்து இருக்கிற பொழுது ஒரு மனிதர் வந்தார். நல்ல திடகாத்திரமாக இருந்தார். அவரை பார்த்து சஹாபாக்கள் சொன்னார்கள், எவ்வளவு திடகாத்திரமாக இருந்த இந்த மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்தால், போர் வீரனாக திகழ்ந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் அவரோ வெளியில் இந்த உடலை வைத்துக் கொண்டு அதை மார்க்க பணிகளில் செலவழிக்காமல் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக செல்லுகிறாரே என்று மக்கள் சொல்லுவதை கேட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவ்வாறு சொல்லாதீர்கள். அந்த மனிதர் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை வைத்துக் கொண்டு, தன்னுடைய உடலை வைத்துக் கொண்டு தன்னுடைய தாய் தந்தையர்களுக்காக வேண்டி உழைத்து கொடுக்க வேண்டும் என்று வெளிக்கிளம்பி செல்லுவாரேயானால் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார். அவர் தன்னுடைய மனைவி மக்களுக்காக வேண்டி அவர்களுக்கு செலவழிக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு அவர் வெளிக்கிளம்பி உழைப்பதற்கு செல்லுகிறார் என்று சொன்னாலும் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார். அல்ல, தாய் தந்தையர் இல்லை, குடும்பம் மனைவி மக்கள் இல்லை என்றாலும் தான் எந்த நேரத்திலேயும் எந்த நிலையிலேயும் பிற மனிதர்களிடத்தில் நாம் யாசகம் கேட்டுவிடக் கூடாது, பிறர் மனிதர்களிடத்தில் தேவையாகிவிடக் கூடாது,
சுயமரியாதையை, கௌரவத்தை பேண வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு மனிதர் உழைக்கிறார் என்று சொன்னால், பொருளாதாரத்தை திரட்டுகிறார் என்று சொன்னால், அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார் என்று சொன்னால், பொருளாதாரத்தை தனக்காக வேண்டியும் செலவழிக்க வேண்டும், தன்னுடைய மனைவி மக்களுக்காக வேண்டி செலவழிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ஜகாத்தை நிறைவேற்றுவதற்கு செலவழிப்பதெல்லாம் கட்டாய கடமையாக இருக்கிறது. தனக்கு செலவழிப்பது, மனைவி மக்களுக்கு செலவழிப்பது, தன்னுடைய ஜக்காத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அந்த பொருளாதாரத்தை செலவழிப்பதெல்லாம் கட்டாயமாக செய்ய வேண்டும். மனைவி மக்களுக்கு செலவழிப்பது என்பது ஒரு கணவன் மனைவிக்கு பொருளாதார ரீதியில் செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கிறது, பொருளாதாரம் அல்லாத கடமைகளையும் நிறைவேற்றுவது இருக்கிறது. பொருளாதார ரீதியான கடமை என்று சொன்னால் மகர் கொடுக்க வேண்டும். மகர் கொடுத்து தானே திருமணம் முடிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறானே, வாத்துன் நிஸாஅ ஸதகாத்திஹின்ன நிஹலா, நீங்கள் மகரை ஒரு பொற்குவியலேனும் கொடுத்து அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மகர் கொடுத்து முடிப்பது என்பதும் இது கட்டாய பொருளாதார ரீதியான கடமையாக இருக்கிறது. அதே போன்று ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி மக்களுக்கும் செலவழிப்பதும் கட்டாய கடமைகளில் ஒன்று. அல்லாஹ் சொல்லுகிறானே, வஅலல் மௌலூதி ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன பில் மஅரூஃப், உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய மனைவி மக்களுக்கு நீங்கள் ரிஸ்க் கொடுப்பதும் ஆடைகளுக்காக வேண்டி செலவழிப்பதும் உங்கள் மீது கட்டாய கடமை என்று அல்லாஹ் சொல்லுகிறார். லியுன்ஃபிக் ذو سعة من سعته ومن قدر عليه رزقه فلينفق مما آتاه الله. ஒரு மனிதன் மனைவி மக்களுக்கு அவனுக்கு எவ்வளவு பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அந்த பொருளாதாரத்திற்கு ஏற்றவாறு செலவழிக்க வேண்டும். ஒமன் குதிர அலைஹி ரிஸ்குஹு, யாருக்கு அல்லாஹ் அளவாக பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறானோ ஃபல்யுன்ஃபிக் மிம்மா ஆத்தாஹுல்லாஹ், அவன் கொடுத்த அல்லாஹ் கொடுத்த அளவுக்கு செலவழிப்பது அவன் மீது கட்டாயம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். மனைவி மக்களுக்கு செலவழிப்பதும் இது கட்டாய கடமையாக இருக்கிறது. அதே போன்றுதான் ஒரு முறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், அபூ சுஃபியானுடைய மனைவி அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்ன அபா சுஃபியான் ரஜுலுன் ஷஹீஹுன், என்னுடைய கணவர் அபூ சுஃபியான் கஞ்சனாக இருக்கிறார். லா யுஅதீனி மின நஃபகா மா யக்ஃபீனி வ யக்ஃபி பனிய, அவர் எங்கள் வீட்டு செலவுக்காக வேண்டி எதையும் கொடுப்பது கிடையாது. எனக்கு தேவையான, என்னுடைய மக்களுக்கு தேவையான எந்த பொருளாதாரத்தையும் அவர் கொடுப்பதில்லை. எனவே இல்லாம அகத்து மின் மாலிஹி பிகைரி இல்மிஹி, அவருக்கு தெரியாமல் அவருடைய ஆடையிலிருந்து நான் பொருளாதாரத்தை எடுத்து செலவழித்தாலே தவிர, அவரா கொடுக்கிறது கிடையாது, நானா அவருக்கு தெரியாமல் எடுத்து எங்களுக்கு செலவழித்துக் கொள்கிறேனே, இதில் ஏதேனும் குற்றம் பிடிக்கப்படுவேனா நான்? இது எனக்கு ஆகுமானதா? கணவனுடைய அனுமதி இல்லாமல் அவருடைய பொருளாதாரத்தை எடுத்து நான் செலவழிக்கலாமா என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஹுதி மின் மாலிஹி பில் மஅரூஃப், நீ எடுத்து செலவழித்துக்கொள், தேவையான அளவுக்கு மட்டும்தான். மா யக்ஃபீகி வ யக்ஃபி பனீக், உனக்கும் உன்னுடைய குழந்தைகளுக்கும் போதுமான அளவுக்கு எடுத்து செலவழித்து கொள்ளலாம் என்று அல்லாஹ்வின் தூதரே அனுமதி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், மனைவி மக்களுக்கு செலவழிப்பது என்பது இது கட்டாய கடமையாக இருக்கிறது மட்டுமல்ல, அவ்வாறு செலவழிப்பது அதிகமாக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம் என்றும் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். தீனாருன்
உன்னிடத்தில் ஒரு தீனார் இருக்கிறது, அன்ஃபக்தஹு ஃபீ சபீலில்லாஹ், அந்த ஒரு தீனாரை அல்லாஹ்வுடைய பாதையில் நீ செலவழித்தாய். வ தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ ரகபத்தின், ஒரு மனிதன் கடலில் இருக்கிறான், கடலில் இருக்கக்கூடியவனுக்கு நீ அந்த தீனாரை நீ செலவழித்திருக்கிறாய் உரிமை விடுவதற்காக வேண்டி. வ தீனாருன் தஸத்தக்த பிஹி அலா மிஸ்கீனின், ஒரு மிஸ்கீனுக்காக வேண்டி, ஒரு வறியவனுக்காக வேண்டி அந்த தீனாரை நீ கொடுத்திருக்கிறாய். வ தீனாருன் அன்ஃபக்த அலா அஹ்லிகா, உன்னுடைய குடும்பத்தாருக்கு ஒரு தீனாரை செலவழித்திருக்கிறாய். 4 தீனாரில் ஒரு தீனாரை நீ அல்லாஹ்வுடைய பாதையில், ஒரு தீனாரை அடிமையை உரிமை விடுவதற்காக வேண்டி, ஒரு தீனாரை ஒரு ஏழைக்கு கொடுத்திருக்கிறாய், ஒரு தீனாரை மனைவி மக்களுக்கு செலவழித்திருக்கிறாய் என்று சொன்னால் அறிந்துகள் அஅதமுஹா அஜ்ரன் அல்லதி அன்ஃபக்தஹு அலா அஹ்லிகா, உன்னுடைய குடும்பத்தாருக்கு செலவழித்த தீனாருக்கு தான் அல்லாஹ் மிக அதிகமான நன்மை தரக்கூடியவனாக இருக்கிறான். மனைவி மக்களுக்கு செலவழிப்பது என்பது நம் மீது கட்டாய கடமை மட்டுமல்ல, அவ்வாறு செலவழிப்பதற்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நமக்கு நன்மையும் கிடைக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக மனைவி மக்களுக்கு நாம் பொருளாதார ரீதியாக செலவழிப்பதற்கு 3வது ஒரு கடமை என்னவென்றால் சுக்னா, நல்ல ஒரு வீட்டில் தங்க வைப்பது. இதுவும் கட்டாய கடமைகளில் ஒன்று. அஸ்கினு ஹுன்ன மின் ஹைசு சகன்தும் மின் உஜுதிக்கும், அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு பொருளாதாரத்திற்கு ஏற்றவாறு உங்களுக்கு முடிந்த அளவுக்கு நல்ல வீட்டில் உங்களுடைய மனைவி பிள்ளைகளை மனைவியை தங்க வையுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இவைகள் எல்லாமே ஒரு முஸ்லிம், ஒரு மனிதன் கட்டாயமாக செலவழிக்கக்கூடிய வகைகளில் ஒன்று. தன்னுடைய மனைவி மக்களுக்காக வேண்டி, தனக்காக வேண்டி ஜக்காத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இது கட்டாய கடமை. 2வது முஸ்தஹப்பானது, அதுதான் பல்வேறு வகை நன்மைகளுக்காக வேண்டி செலவழிப்பது. நஃபிலான காரியங்களுக்கு, பள்ளிவாசல் கட்டுவதற்காக இருக்கட்டும், மதரசாக்களை நிர்மாணிப்பதாக இருக்கட்டும், ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு, இப்படி எதுவெல்லாம் நன்மையான காரியங்களில் செலவழிக்க முடியுமோ அப்படிப்பட்ட காரியங்களில் நாம் செலவழிக்க வேண்டும். இதற்கு நிறைய சிறப்புகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த சிறப்புகளை உள்வாங்கிக் கொண்டு, இந்த சிறப்புகளை உள்வாங்கிக் கொண்டு அல்லாஹ் எனக்கு இத்தனை சிறப்புகளையும் எனக்கு தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு, உறுதியான எண்ணத்தோடு நாம் அல்லாஹ்வுடைய பாதையில இந்த பொருளாதாரத்தை செலவழிக்கிற பொழுது அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்த அந்த நன்மைகளை பெறக்கூடிய மக்களாக நாம் ஆகிவிடுவோம். அல்லாஹு தஆலா முதலாவதாக சொல்லுகிறான், துஹூலுல் ஜன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்க கூடியவர்கள், கொடை கொடுக்கக்கூடிய கொடையாளர்கள், முதலாவதாக அல்லாஹ்விடமிருந்து பெறக்கூடிய மிக சிறப்பு என்ன தெரியுமா? அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழையக்கூடிய பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அல்லாஹ் சொல்லுகிறானே, வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின்பால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். வஜன்னத்தின் அர்து அஸ்ஸமாவாத்து வல் அர்து, அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். வானம் பூமி அளவுக்கு விசாலமாக இருக்கக்கூடிய உஇத்தலில் முத்தகீன், அந்த சொர்க்கம் இறையச்சம் உடையவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறானே. அந்த இறையச்சம் உடையவர்கள் யார் தெரியுமா? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ அவர்கள் வறுமையிலேயும் சரி, செழிப்பான நிலையிலேயும் அவர்கள் செலவழிப்பார்கள். இத விஷயம். அதிகமாக பொருளாதாரம் இருக்கிற பொழுதுதான் அல்லது பொருளாதாரத்தை வைத்திருக்க கூடியவர்கள் தான் செலவழிக்க வேண்டும் என்று அல்ல, அவர்களும் செலவழிக்க வேண்டும்.
குறைவாக பொருளாதாரம் இருக்கக்கூடியவர்கள், கஷ்டமான நிலையில் இருக்கக்கூடியவர்களும் அவர்களால் இயன்ற அளவுக்கு பொருளாதாரத்தை செலவழிக்கக்கூடியவர்கள். வல் காதிமீனல் கயில், அவர்கள் கோபத்தை வென்று விழுங்குவார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்கள் செய்யக்கூடிய தவறுகளை பெருந்தன்மையோடு மன்னிக்க கூடியவர்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் உபகாரிகளை நேசிக்கிறான், உபகாரிகளை நேசிக்கிறான். ஆக சொர்க்கம் நுழையக்கூடியவர்கள், இறையச்சம் உடையவர்களுடைய பண்பாக அல்லாஹ் குறிப்பிடுவது, அவர்கள் நல்ல நிலையிலேயும் இக்கட்டான சூழ்நிலையிலேயும் பிற மனிதர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து உதவி செய்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். ஆக சொர்க்கம் வாதிகளாக அவர்கள் ஆகிவிட முடிகிறது. இரண்டாவது, பொருளாதாரத்தை நாம் செலவழிக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய நரக நெருப்பிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. நம்முடைய ஒவ்வொருடைய நோக்கம் அதுதானே, ஒவ்வொருவருடைய சிந்தனையும் அதுதானே. சொர்க்கத்தை அடைய வேண்டும், நரக நெருப்பிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும். இந்த சிந்தனையில் நாம் உறுதியாக இருப்போமேயானால் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய காரண காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அதில் ஒன்றுதான் பொருளாதாரத்தை நாம் செலவழிப்பது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களே, இத்தகுன் நார வலவ் பிஷிக்கி தம்ரத்தின், நீங்கள் நரக நெருப்பிலே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நரக நெருப்பிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிறிது அளவு பேரித்தம்பழத்தை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவழித்தாலும் சரி, சிறிதளவு பேரித்தம்பழத்தை நீங்கள் தர்மமாக கொடுத்தால் வேணும், நீங்கள் நரக நெருப்பிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை மக்களுக்கு சொல்லுகிற பொழுது, நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனோடும் பேசுவான், ஒவ்வொரு மனிதனோடும் அல்லாஹ் உரையாடுவான். அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் மத்தியில் எந்த விதமான தர்ஜுமான்கள் இருக்க மாட்டார்கள், மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் அவனோடு நேரடியாக பேசுவான். வலதுபுறத்தில் பார்ப்பான், அவன் அனுப்பி நன்மைகளை பார்ப்பான், இடதுபுறத்தில் அவன் செய்த தீமைகளை பார்ப்பான். இந்த நிலையில் ஒரு நெருப்பு அவனை கரிப்பதற்காக வேண்டி முன்னோக்கி வரும். அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இத்தகுன் நார வலவ் பிஷிக்கி தம்ரத்தின், ஒரு பேரித்தம்பழத்தில் ஒரு கீற்றை, சிறு துண்டை நீங்கள் தர்மம் செய்தாலும் நீங்கள் நரக நெருப்பிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்களே. அஸதகத்து துத்ஃபிஉல் ஹதீஅத்த கமா யுத்ஃபிஉல் மாஉ அன்-நார், எப்படி நெருப்பு தண்ணீரை அணைத்து இல்லாமல் ஆக்கி விடுகிறதோ அதே போன்று நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்கள் உங்களுடைய தவறுகளை, பாவங்களை இல்லாமல் ஆக்கி விடுகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இந்த நன்மையை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் தான தர்மங்களை கொடையாளர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய பாவங்கள் எல்லாம், நம்முடைய தவறுகள் எல்லாம் நன்மைகளாக மாற்றப்படுகிறது. அல்லாஹ் கொடை கொடுக்க கூடியவர்களுக்கு, பொருளாதாரத்தை செலவழிக்க கூடியவர்களுக்கு அல்லாஹ் நன்மைகளை இரட்டிப்பாக்கி கொடுக்கிறார். பொருளாதாரத்தை எல்லோராலும் செலவழிக்க முடியாது. உடல் உழைப்புகளை வேண்டுமானால் செய்வதற்கு மனிதன் முன் வருவானே தவிர பொருளாதாரத்தை செலவழிப்பதற்கு யாரும் முன் வர மாட்டார்கள். நான் உழைத்தது, நான் கஷ்டப்பட்டு சம்பாத்தியது, வேர்வைகளை, ரத்தத்தை வேர்வையாக ஆக்கி நான் சம்பாத்திய பணத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவார்கள். ஒரு சின்ன இழப்பு ஏற்பட்டால் இடியே விழுந்ததை போன்று அவர்கள் அதை துக்கம் அனுஷ்டிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். பொருளாதாரத்தின் மீது அவ்வளவு ஈடுபாடு மனிதர்களுக்கு.
நான் கஷ்டப்பட்டு உழைத்தது சம்பாத்தியம் செய்து என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் நன்மையை நாடி பிற மனிதர்களுக்கு உதவி செய்கிற பொழுது அல்லாஹ் அவன் செய்த பாவங்களை நன்மைகளாக மாற்றுவதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ் இரட்டிப்பான கூலியை அவனுக்கு வழங்குவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்களே. மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் பொருளாதாரத்தை செலவழிக்க கூடியவர்களுக்கு உண்டான உதாரணமாகிறது கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ ஸனாபில, அது ஒரு கதிர் 7 கதிர்களை, ஒரு வித்து 7 கதிர்களை உருவாக்கி ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்தி ஹப்பா, ஒவ்வொரு கதிர்களையும் 100 முத்துக்கள் விதைகள் வந்திருக்கிறது. அல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா, இவ்வாறுதான் அல்லாஹ் அவர்கள் செய்த சதக்கா, அவர்கள் செய்த தர்மங்களுக்கு இரட்டிப்பான கூலியை அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்லாமல் ஒரு மனிதன் பொருளாதாரத்தை செலவழிக்கிற பொழுது அந்த பொருளாதாரத்தின் மூலமாக அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஏனைய பொருளாதாரங்களும் தூய்மை அடைந்து விடுகிறது, சுத்தமாகி விடுகிறது, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் அவனுக்கு கிடைக்கிறது. 1000 ரூபாய் வைத்திருக்கக்கூடியவன் ஒரு 100 ரூபாயை அவன் தர்மம் கொடுக்கிற பொழுது மீதம் இருக்கக்கூடிய 900 ரூபாயும் அதற்கு அல்லாஹ் அவனுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கிறான், தூய்மையாகி விடுகிறது. خذ من أموالهم صدقة, நல்லா சொல்லுகிறானே, துதஹிருஹும் வதுஸக்கிஹிம் பிஹா, நீங்கள் அவர்களுடைய ஜகாத்தை எடுங்கள், எடுப்பீர்களேயானால் அது அவர்களை தூய்மைப்படுத்தி விடுகிறது. துதஹிருஹும் வதுஸக்கிஹிம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்த ஒரு சிறப்பு இந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தி நாம் கொடுக்கக்கூடிய தர்மத்தில் தான் இருக்கிறது. அருமை சகோதர சகோதரிகளே, முடிந்தவரை நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்க வேண்டும். எந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறானோ அந்த அளவுக்கு நாம் உதவி செய்து கொண்டிருக்க வேண்டும். அபூதாவுதில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எவர் ஒரு மனிதர் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடியவர், நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள், பெரும்பாலான மக்கள் நோயாளிகளாகவே இருக்கிறோம், பெரும்பாலான மக்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள். நோயாளியாக இருக்கக்கூடியவர்கள் யார் இந்த பொருளாதாரத்தால் பிற மக்களுக்கு உதவி செய்வார்களோ அதன் காரணத்தினால், அந்த பொருளாதார உதவியின் காரணத்தினால், அந்த சதக்காவின் காரணத்தினால், அந்த தான தர்மத்தின் காரணத்தினால், அந்த கொடை கொடுப்பதின் காரணத்தினால் அல்லாஹு தஆலா அவனுடைய நோயிலிருந்து நிவாரணம் கொடுக்கிறான் என்ற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. தாவு மர்தாக்கும் பிஸ்ஸதகா, ஹதீஸிலே வந்திருக்கிறது, நீங்கள் நோயாளிகளுக்கு சதக்கா கொடுப்பதின் மூலமாக சிகிச்சை அளியுங்கள். நோயாளிகளுக்கு அவர்களுக்காக வேண்டி சதக்கா கொடுப்பதின் மூலமாக, அவர்களுக்கு அல்ல. நம் வீட்டில் யாராவது நோய்வாய்ப்பட்டு இருப்பார்களேயானால், நாம் நோய்வாய்ப்பட்டு இருப்போமேயானால் நம்முடைய நோய்க்கு நிவாரணம் நாம் கொடுக்கக்கூடிய சதக்காவாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், இமாம் ஷேக் அல்பானி அவர்கள் ஹசனுடைய தர்ஜாவிலே இதை பதிவு செய்கிறார்கள். சஹீஹுல் ஜாமிஆல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாஉ மர்தாக்கும் பிஸ்ஸதகா, உங்களுடைய நோயாளிகளுக்கு நீங்கள் சதக்கா செய்வதன் மூலமாக நோயை குணப்படுத்திக் கொள்ளுங்கள், சிகிச்சை அளியுங்கள் என்று சொன்னார்கள். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹுடைய வாழ்வில் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர் வந்தார். யா அப்துர் ரஹ்மான், எனக்கு ஒரு புண்ணு இருக்கிறது. ஷேக் அவர்களே, எனக்கு ஒரு புண்ணு இருக்கிறது. என்னுடைய முட்டு வலி கடுமையான வழியாக இருக்கு. முந்து 7 சினீன், இந்த பாதிப்பு 7 வருடங்களாக இருக்கிறது சொல்லுகிறார்கள். இமாம் அவர்களிடத்தில் வந்து
ஒரு மனிதர் முறையிடுகிறார், என்னுடைய ருக்குபாவிலே 7 வருடங்களாக ஒரு காயம் இருக்கிறது. நான் பார்க்காத நிவாரணமே இல்லை, நான் பார்க்காத சிகிச்சையே இல்லை. அவ்வளவு சிகிச்சைகளை பார்த்திருக்கிறேன், மருத்துவரிடத்தில் சென்றிருக்கிறேன். மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த மருந்து எந்த விதமான சிகிச்சையும் எனக்கு தரவில்லை. நான் என்ன செய்வது என்று கேட்ட பொழுது அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ஃபன்ظுர் மௌதிஅன் யஹ்தாஜு நாஸு இலல் மா ஃபஹ்ஃபிர் ஹுனாக பிஅரன். நீங்க போங்க, மக்களை பாருங்கள், எந்த மக்கள் தண்ணீருக்காக வேண்டி கஷ்டப்படுகிறார்களோ, தண்ணீர் இல்லாமல் சிரமப்படுகிறார்களோ, அந்த மக்கள் பலன் பெறுகிற வகையில், அந்த மக்கள் அந்த தண்ணீரை பயன்படுத்துகிற வகையில் நீங்கள் ஒரு கிணறை வெட்டி கொடுங்கள். இதன் காரணத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு சிகிச்சை அளிக்க கூடும் என்று சொன்னார்கள். அதே போன்று அவர் செய்தார், அவர் சிகிச்சை அடைந்து விட்டார் என்ற செய்தியை தங்களுடைய புத்தகத்தில் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். சொல்லுகிறார்கள், அந்த நோயிலிருந்து அவருக்கு நிவாரணம் கிடைத்து விட்டது என்று எழுதி காட்டுகிறார்கள். சாதாரணமான விஷயம் அல்ல. அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், தாவு மர்லாக்கும் பிஸதகா. சதக்கா கொடுப்பதன் மூலம் நோயாளிகளுக்கு நீங்கள் சிகிச்சை செய்யுங்கள், சிகிச்சையை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கொடுப்பீர்களேயானால் அல்லாஹ் அதை அங்கீகரித்து கொண்டு உங்களுக்கு நிவாரணத்தை கொடுக்க கூடும் என்று சொன்னார்கள். ஆக அருமை தோழர்களே, நண்பர்களே, சதக்காவிற்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளில் மிக உன்னதமான ஒரு பாக்கியமாக இவைகள் இருக்கிறது. நாம் எங்கேயோ போய்கொண்டு இருக்கிறோம். நோய்வாய்ப்பட்டு விடுவோமே என்று சொன்னால் எவ்வளவு செலவழிப்பதற்கும் நாம் தயாராகி விடுகிறோம். என்ன செலவு வந்தாலும் சமாளித்துக் கொள்கிறோம். என்ன வாழ்க்கை இந்த வாழ்க்கை! இந்த உடம்பை வைத்துக் கொண்டு சம்பாத்தியம் செய்து பொருளாதாரத்தை தேடி ஒரு கட்டம் வந்த பிறகு நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் இத்தனை வருடங்களாக நாம் சேர்த்து வைத்த பொருளாதாரத்தையே இந்த உடம்பை சரிபடுத்துவதற்காக வேண்டி செலவழித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். நோய்வாய்ப்பட்டு விடுவார்களேயானால் எதையும் செய்வதற்கு துணிந்து விடுவார்கள். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லை, நிவாரணம் கிடைக்க வேண்டும். மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய அற்புதமான வழி. பொருளாதாரத்தை நீங்கள் நல்ல காரியங்களுக்கு செலவழியுங்கள். அதன் காரணத்தினால் அல்லாஹு தஆலா நிவாரணத்தை கொடுக்க கூடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று தான தர்மங்கள் கொடை கொடுக்கிற பொழுது நம்முடைய செல்வத்தில் பரக்கத்து ஏற்படுவதற்காக வேண்டி மலக்குமார்கள் துஆ செய்கிறார்களாம். மலக்குமார்களுடைய துஆ கிடைக்கிறது. லா يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. அல்லாஹ்விற்கு எந்த பொழுதும் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் கொடுத்த கட்டளைகளை அவர்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட மலக்குமார்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்கிறான். இந்த சிறப்பு கொடை கொடுப்பவர்களுக்கு இருக்கிறது. மலக்குமார்களுடைய துஆ நமக்கு வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்படும். பல சந்தர்ப்பங்களில் மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். ஒரு முஸ்லிம் இங்கே இல்லாத ஒரு சகோதரனுக்காக வேண்டி அவனுடைய தேவையை முன்னிறுத்தி அவன் பிரார்த்தனை செய்வானேயானால் நியமிக்கப்பட்ட மலக்கு சொல்லுவாரே ஆமீன் என்று சொல்லுவதோடு மட்டுமல்ல, வலக பிமிஸ்ல், யா அல்லாஹ், இந்த சகோதரனுக்கு எதை முன்னிறுத்தி இவன் துஆ கேட்டானோ இவனுடைய துஆவை நீ அங்கீகரிப்பதோடு மட்டுமல்லாமல் எந்த தேவையை முன்னிறுத்தி செய்தானோ அந்த தேவையை முதலில் இவனுக்கு நிறைவேற்றி என்று மலக்குமார்கள் செய்கிறார்கள் பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும், எந்த சந்தேகமும் கிடையாது.
எல்லா நேரமும் மலக்குமார்கள் துஆ செய்ய மாட்டார்கள். ஒரு சில சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் பிரார்த்தனை செய்வார்கள். அந்த பிரார்த்தனை நமக்கு பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் நன்மையை நாடி செலவழிக்கிற பொழுது மலக்குமார்களுடைய பிரார்த்தனையும் இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மா மின் யௌமின் யுஸ்பிஹுல் இபாது ஃபீஹி இல்லா மலக்கானி யன்சிலான். ஒவ்வொரு நாளும் 2 வானவர்கள் இறங்குகிறார்கள். ஒவ்வொரு நாளும் 2 வானவர்கள் இறங்குகிறார்கள். அதில் ஒருவர் சொல்லுகிறார், ஃபயகூலு அஹதுஹுமா, அந்த இருவரில் ஒருவர் சொல்லுகிறார், அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ் தர்மம் செய்பவருக்கு நீ பிரதிபலனை கொடுப்பாயாக. தர்மம் செய்யக்கூடியவருக்கு நீ பதிலாக பிரதிபலனை நீ கொடுப்பாயாக. செல்வம் தர்மம் செய்கிற பொழுது செல்வத்தில் நமக்கு குறைவு ஏற்படாது. நாம் செய்யக்கூடிய தர்மம் அதில் ஒரு பொழுதும் குறைவு ஏற்படுத்தாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியமிட்டு சொன்னார்களே, நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மம் ஒரு பொழுதும் செல்வத்தில் குறைவை ஏற்படுத்தாது. ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் சகோதரன் செய்த தவறை நீங்கள் பெருந்தன்மையோடு நீங்கள் மன்னிப்பீர்களே ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு கண்ணியத்தை அதிகப்படுத்துகிறார். சத்தியமிட்டு சொன்ன வார்த்தை. சாதாரணமாக சொன்னாலே அது ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியமிட்டு சொன்னார் என்று சொன்னால் அருமை தோழர்கள் என்பவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும். யார் நீங்கள் பிற மனிதர்களுக்கு கொடை கொடுங்கள், தர்மம் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பிரதிபலனை கொடுப்பான். இன்னொரு மலக்கு சொல்லுகிறார், அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தலஃபா, யா அல்லாஹ் யார் தர்மம் செய்யாமல் பொருளை தடுத்து வைத்துக் கொள்கிறாரோ அவருடைய பொருளில், அவருடைய பொருளாதாரத்தில் நீ அழிவை ஏற்படுத்துவாயாக என்ற பதுவாவும் இருக்கிறது. கொடை கொடுக்கக்கூடியவர்களுக்கு அவர் செலவழித்த அந்த தொகைக்கு பகரமாக அல்லாஹ் பதிலை கொடுக்கிறான். அதற்கு பகரமாக அல்லாஹ் கொடுக்கிறான். அதே போன்றோ அதை விட அதிகமாக அல்லாஹ் கொடுக்கிறான். பொருளாதாரத்தை தடுத்து வைத்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அழிவை கொடுக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து பொருளாதாரத்தை அதிகமாக செலவழிக்க வேண்டும். அடுத்து நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்வுடைய பாதையில் பிற மனிதர்களுக்கு கொடை கொடுத்தவர்கள், பிற மனிதர்களுக்கு உதவி செய்தவர்கள், நன்மையை நாடி பொருளாதாரத்தை செலவழித்தவர்கள் நாளை மறுமை நாளையில் எந்த பயமும் எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகிறானே குர்ஆனில், சூரத்துல் பக்ரா 262வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிற பொழுது, அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹ், யார் தங்கள் பொருள்களை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறார்களோ, யார் தங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறார்களோ, ثم لا يتبعون ما انفقوا منا ولا اذى, அப்பொருளை வாங்கியவனுக்கு தாங்கள் அதை கொடுத்ததற்காக இகழ்ச்சியையும் துன்பத்தையும் அதனோடு சேர்க்கவில்லையோ, சொல்லி காட்டல, செய்த உபகாரத்தை சொல்லி காட்டவில்லை, அவனை இகழ்ச்சியாக பேசவில்லை, உபகாரத்தை சொல்லி காட்டவும் இல்லை, அந்த மனிதனை கீழ்த்தரமாக எண்ணவும் இல்லை. அப்படி இருந்தால் லஹும் அஜ்ருஹும் இன்ட ரப்பிஹிம், இப்படிப்பட்ட மனிதனுக்கு கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், நாளை மறுமை நாளையில் அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது, எந்த விதமான கவலையும் இருக்காது. எப்படிப்பட்ட நாள் மறுமை நாள்? மிக அருகாமையில் சூரியன் இருக்கும். ஒவ்வொரு மனிதர்களும் நிர்வாணமாக இருப்பார்கள். சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியாதவர்களாக இருப்பார்கள். அவரவர்களுடைய பாவத்திற்கு ஏற்ப வியர்வையில் தத்தளித்துக் கொண்டு இருப்பார்கள். ஒவ்வொருவருடைய நிகழ்வும் எங்க நம் மீது அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டானா,
நம்முடைய பாவங்களை மன்னிக்க மாட்டானா? நம்மின் மீது அருள் பார்வை செலுத்த மாட்டானா? அல்லாஹ் என்னை அர்ஷுடைய நிழலை கொடுத்து என்னை அரவணைக்க மாட்டானா? யா நப்சி யா நப்சி என்று ஒவ்வொரு மனிதர்களும் அங்கலாய்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இவர்கள் எந்த கவலையும் இல்லாமல் இருப்பார்கள். லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். எந்த விதமான மறுமை ரீதியான திடுக்கங்களோ எந்த விதமான பதட்டங்களோ இல்லாமல் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்தவர்கள், கொடை கொடுத்தவர்கள் எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்கள். இதை விட ஒரு மனிதனுக்கு வேறு என்ன பாக்கியம் வேண்டும்? இந்த பாக்கியத்தை பெறுவதற்கு நாம் செய்யக்கூடிய காரியம் பிற மனிதர்களுக்கு கொடை கொடுப்போம். முடிந்த வரைக்கும் பொருளாதாரத்தால் நாம் உதவி செய்வோம். செய்கிற பொழுது நாம் அல்லாஹ்வுடைய உதவியை கண்ணால் பார்க்க முடியும். அல்லாஹு ஃபி அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபி அவுனி அஹி. ஒரு முஸ்லிம் எதுவரை பிற மனிதர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பானோ அதுவரை அல்லாஹ்வும் அவனுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான். ஆக நாம் முடிந்த வரைக்கும் உதவி செய்து கொண்டிருப்போம். அடுத்து அற்புதமான இன்னொரு சிறப்பு, நாளை மறுமை நாளையில் தர்மம் செய்தவர்கள், கொடை கொடுத்தவர்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலில் இருக்கக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கும். அர்ஷுடைய நிழலில் இருக்கக்கூடிய பாக்கியம். அல்லாஹ் இந்த பாக்கியங்களை 2 வகையாக நமக்கு தருகிறான். ஒன்று, உலக ரீதியான இன்பங்கள் கிடைக்கிறது, உலக ரீதியான நமக்கு பாதுகாப்பும் கிடைக்கிறது. நாளை மறுமை நாளையிலேயும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நமக்கு சொர்க்கம் கிடைப்பதோடு நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு கிடைப்பதோடு அர்ஷுடைய நிழலையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மேன்மக்களாக நாம் ஆகிவிடுகிறோம். பொருளாதாரத்தை யா அல்லாஹ் யார் பொருளாதாரத்தை கொடுத்தார்களோ அவர்களுக்கு சரியான பகரத்தை நீ கொடு என்று சொல்வதன் மூலம் இந்த உலகத்திலேயே நமக்கு பொருளாதாரம் பாதுகாக்கப்படுகிறது, நோய் நிவாரணம் கிடைக்கிறது. நம்முடைய மீதம் இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய பொருளாதாரம் நம்மிடத்திலே பாதுகாப்பு பெறுகிறது. உலக ரீதியான விஷயங்களாக இருந்தாலும் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பு என்னவென்று சொன்னால் அவனுடைய அர்ஷுடைய நிழலில் இருக்கக்கூடிய பாக்கியம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, சபாத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி இல்லா லா தில்ல இல்லா தில்லுஹு. நாளை மறுமை நாளையில் 7 நபர்களுக்கு எந்த நிழலும் இல்லாத அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலை தவிர வேற எந்த நிழலும் இல்லாத அந்த நாளையில் 7 நபர்களுக்கு அர்ஷுடைய நிழலை கொடுக்கிறானே, அதில் ஒரு மனிதர் தான். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ரஜுலுன் தத்தஸத்தக அக்ஃபா ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு. ஒரு மனிதன் மறைவான முறையில் தர்மம் செய்கிறான், மறைத்து கொடுக்கிறான், பகிரங்கப்படுத்தவில்லை, போட்டோ எடுத்து அது சோசியல் மீடியாவில் பரவ செய்யவில்லை, இன்னவெல்லாம் என்று காட்டாமல் மறைவான முறையில் தன் வலதுகரம் கொடுக்கக்கூடியதை இடதுகரமுக்கு தெரியாத அளவுக்கு மறைத்து கொடுக்கிறானே, கொடை கொடுக்கிறானே, இந்த மனிதனுக்கு அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை கொடுத்து கண்ணியப்படுத்துவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால் எவ்வளவு சிறப்பு பாருங்கள். நரக நெருப்பிலிருந்து அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. மனிஸ்ததா மின்கும் அன் யஸ்ததிர மினன் நார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, உங்களில் யார் சக்தி பெற்றிருக்கிறார்களோ மனிஸ்ததா மின்கும் அன் யஸ்ததிர மினன் நார், நரக நெருப்பிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு யார் சக்தி பெற்றிருக்கிறீர்களோ அவர்கள் செய்யட்டும். வலவு பிஷிக்கி தம்ரத்தின் ஃபல்யஃபஅல். ஒரு சிறு பேரித்தம்பழ துண்டை தர்மம் செய்தாவது நரக நெருப்பிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அதை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அருமை தோழர்கள், நண்பர்களே, சதக்கா கொடுக்கக்கூடியவர்களுக்கு இது மட்டுமல்ல,
நிறைய சிறப்புகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு முறை சொன்னார்கள், மன் அன்ஃபக ஸௌஜைனி ஃபீ ஸபீலில்லாஹ் நூதிய மின் அபுவாபில் ஜன்னதி யா அப்தல்லாஹ் ஹாதா கைர். யார் ஒரு மனிதர் இறைவழியில் ஒரு ஜோடி பொருட்களை செலவு செய்கிறாரோ அவர் சொர்க்கத்தின் வாசல்களில் இருந்து, அல்லாஹ்வின் தூதரே, இது அல்லாஹ்வின் அடியாரே, இது பெரும் நன்மையான காரியம் என்று அவருக்கு சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு ஜோடி பொருட்களை யார் தர்மம் கொடுப்பாரோ அவர் நாளை மறுமை நாளையில் அவருக்கு சொல்லப்படும், நீங்கள் நல்ல காரியத்தை செய்து விட்டீர்கள், மிகப்பெரிய நன்மையை பெற்றுக் கொண்டீர்கள் என்று சொல்லப்பட்டு பாபு சதகா வழியாக நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழையுங்கள். ஒரு மனிதன் உலகத்தில் தொழுகையாளியாக இருந்தவர்கள் பாபு சலா வழியாக செல்லுவார்கள். ஒமன் கான மின் அஹ்லி ஸலா, தொழுகையாளிகள் துஇய மின் பாபி ஸலா, பாபின் ஸலாத்தினுடைய பாபு கதவு வழியாக சொர்க்கத்திற்குள் அழைக்கப்படுவார்கள். ஒமன் கான மின் அஹ்லில் ஜிஹாத், ஜிஹாதிலே கலந்து கொண்டவர்கள் துஇய மின் பாபில் ஜிஹாத், ஜிஹாதுடைய கதவு வழியாக அவர்கள் சொர்க்கத்திற்குள் அழைக்கப்படுவார்கள். ஒமன் கான மின் அஹ்லி ஸியாம், நோன்பாளிகள் துஇய மின் பாபி ரையான், ரையான் வழியாக அழைக்கப்படுவார்கள். ஒமன் கான மின் அஹ்லி ஸதகா, சதக்கா கொடுத்தவர்கள், தர்மம் கொடுத்தவர்கள், கொடை கொடுத்தவர்கள் துஇய மின் பாபி ஸதகா, சதக்காவுடைய கதவு வழியாக அவர்கள் அழைக்கப்படுவார்கள், அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள் என்று சொன்ன பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்களே, யா அபி அன்த உம்மி யா ரசூலுல்லாஹ் மா அலா மன் துஇய மின் தில்கல் அபுவாபி மின் தரூரத்தின். ஒரு மனிதர் எல்லா கதவு வழியாக நுழைந்தால் நன்றாக இருக்குமே. சொன்னார்கள், ஃபஹல் யுத்ஆ அஹத் மின் தில்கல் அபுவாபி குல்லிஹா, யாராவது ஒரு மனிதர் எல்லா கதவு வழியாக அழைக்கப்படுவாரா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார், வ அர்ஜு அன் தகூன மின்ஹும், நீங்கள் அதில் ஒருவராக இருப்பீர்கள் என்று நான் ஆதரவிக்கிறேன். அபூபக்கர், எல்லா கதவுகள் வழியாக நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. ஆக அருமை சகோதர சகோதரர்களே, நிறைய நன்மைகள், சுமார் 18 வகையான நன்மைகளை குர்ஆன் சுன்னாவில் நாம் பார்க்கிறோம். ஆக தர்மங்களை நீங்கள் வாரி மக்களுக்கு கொடுங்கள். தேவைப்படுபவர்களுக்கு பள்ளிவாசல் கட்டுவதற்கு, மதரசாக்களை நிர்மாணம் செய்வதற்காக வேண்டி, ஏழைகளுக்காக இருக்கட்டும், அனாதைகளுக்காக இருக்கட்டும், கஷ்டப்படக்கூடியவர்களாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட மக்களுக்கு நம்முடைய பொருளாதாரத்தை நாம் செலவழிக்கிற பொழுது அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி அளித்த நன்மைகளை நமக்கு கண்டிப்பாக அல்லாஹ் கொடுப்பான் என்பதில் எந்த விதமான அதில் சந்தேகம் கிடையாது. இஹ்லாஸோடு செய்ய வேண்டும். அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தொகைக்கும் அல்லாஹ் பன்மடங்காக நன்மைகள் நமக்கு தரக்கூடியவனாக இருக்கிறான். ஆக ஒரு முஸ்லிம், ஒரு அல்லாஹ்வுடைய அடியான் என்ற அடிப்படையில் எந்த இபாதத்துகளையும் செய்வதற்கு நாம் துணிய வேண்டும். உடலால், பொருளால், பொருளாதாரத்தால், உள்ளத்தால் அந்த இபாதத்துகளையும் நாம் நிறைவேற்றும் என்று சொன்னால், பொருளாதாரத்தின் மூலம் செய்யக்கூடிய இபாதத்தான இந்த தர்மம் கொடையையும் நாம் கொடுப்போம். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.